ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போது தான் என் வீடியோவை பார்க்க வந்திருக்கீங்களா? இதற்கு முன்னாடி நான் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மனின் அற்புதங்களை பற்றி கூறியதை நீங்கள் இன்னும் கேட்கலையா? கவலை வேண்டாம், அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உடனே போய் அதை கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கேட்க ஆரம்பிங்க. மதுரை மீனாட்சி அன்னையின் திருமணத்தை பற்றி கேட்போம். தடாதகை என்னும் மீனாட்சியின் ஆட்சி வெகு சிறப்பாக இருந்தது. ஒரு கன்னிப்பெண் மதுரையை ஆண்டு வந்ததால் அதற்கு கன்னி நாடு என்ற பெயரும் ஏற்பட்டது. மீனாட்சி ஆட்சி காலத்தில் மும்மாரி மழை பொழிந்தது. நாடு செழிப்புற்று விளங்கியது. எங்கு பார்த்தாலும் பாலும் தேனுமாக ஓடி மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. தவறுகள் கிஞ்சித்தும் இல்லாத ஒரு சுத்தமான ஆட்சி அப்போது நடந்து கொண்டிருந்தது. இந்நிலையில் வீரத்திலும் மீனாட்சி சிறப்புற்று விளங்கினாள். தனது படைகளுடன் திக்கெங்கும் சென்று கடும் போரிட்டு பல்வேறு பகுதிகளையும் வென்றெடுத்தாள். வெற்றி மீது வெற்றியை குவித்தவாறு வடதேசம் சென்ற மீனாட்சி கடைசியில் திருக்கைலாயத்திற்கே சென்று விட்டார். அங்கே சிவகணங்கள் புடைசூழ சிவபெருமான் அழகே உருவாக தீர்க்கமான விழிகளுடன் ஜடாமுடி மற்றும் கழுத்தை சுற்றி ஆபரணமாக பாம்பு சகிதம் அமர்ந்திருந்தார். அவரை கண்ட மீனாட்சி உடனடியாக வெட்கத்தின் எல்லைக்கே சென்று விட்டாள். அந்த கண நேரத்தில் என்ன நடந்தது தெரியுமா? மீனாட்சியின் மூன்றாவது தனம் சட்டென மறைந்து போயிற்று. அதாவது தனக்கு கணவனாக போகிறவரை நேரில் பார்த்த அடுத்த நொடி பொழுதே அவரது மூன்றாவது தனம் மறைந்து போய்விடும் என்ற அசசரியின் வாக்கு உண்மையாகி போயிற்று. ஆக உமாதேவியான மீனாட்சி தேவியின் கணவர் பரம்பொருள் சிவபெருமானே என்பது அப்போது உறுதிப்பட்டு போயிற்று. அனைவரும் இதனை கண்டு ஆனந்தம் அடைந்தனர். உடனடியாக திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. தேவர்கள் முனிவர்கள் என்று விண்ணுலகின் அனைத்து ரிஷிகளும் வந்து குவிய கோலாகலமாக நடந்தேறியது சுந்தரேஸ்வரர் மீனாட்சி திருக்கல்யாணம். பங்குனி உத்திர நன்னாளில் நடைபெற்ற இத்திருக்கல்யாணம் இன்றளவும் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் பக்தர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. இத்திருமண விசேஷத்தின் போது இன்னொரு சுவையான சம்பவமும் நடைபெற்றது. திருமணத்தில் வியாக்கிரபாதர், பதஞ்சலி ஆகியோரும் கலந்து கொண்டனர். ஆனால் அனைவரும் கல்யாண பந்தியில் அமர்ந்து சாப்பிட்ட போது இவர்கள் மட்டும் சாப்பிடாமல் இருந்தனர். ஏனென்றால் இவ்விருவரும் சிதம்பரத்தில் நடராஜரின் சிவதாண்டவ நடனத்தை கண்டு கழித்த பின்னரே உணவு உண்ணும் வழக்கம் உள்ளவர்கள். எல்லோரும் சாப்பிட அழைத்தும் மறுத்துவிட்டனர். இதனை கண்ட சிவபெருமான் மனமிறங்கி அங்கே ஆனந்த தாண்டவம் ஆடி காட்டினார். இதனை கண்டுகளித்த பின்னரே அவர்கள் பந்தியில் அமர்ந்தனர். ஃப்ரெண்ட்ஸ், அன்னை மீனாட்சியின் திருமணத்தை பற்றி கேட்டோம். அடுத்ததாக பார்வை தந்த அங்கையர் கன்னியை பற்றி கேட்போம். அதுவரை இணைந்திடுங்கள் ஆர்ஆர்ஜி யூடியூப் சேனலுடன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னுடைய வீடியோ உடனுக்குடன் கிடைக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மனசில் என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.